சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்குதான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்குதான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம் இந்த அக்கினி முறிக்குமே. சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம் இந்த அக்கினி முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குதான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குதான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுமே. என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்குதான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி, நாம் தேவனுடைய பாதத்தில் இந்த நாளில் செலவிடுகிற ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு படி நம்மை தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்க்கும்படியாக ஜெபத்தோடு நாம் இந்த தெய்வீக ஆராதனை வேளையிலே அமர்ந்திருப்போம். தேவன் தாமே தம்முடைய ஆவியின் துணை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த நாளின் சத்தியத்திற்குள்ளாக நம்மை கடந்து வர செய்வாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே மகிமைப்பட கடவுது. கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக ஒரு சில நாட்கள் எந்த நிகழ்வுகளிலும் அவர் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் மாத்திரம் அவர் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்று அதை தன்னுடைய ஊழிய நிகழ்வுகளில் முதன்மைப்படுத்தி இருந்தார். அது யார் என்றால், அவரால் சொஸ்தமாக்கப்பட்ட 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து கிறிஸ்து அவனுக்கு பாராட்டிய சுகத்திற்கு நன்றி சொல்லும்படியாக அவர் முன்பாக நின்றார். அந்த ஒருவனுடைய இல்லத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று கிறிஸ்து வாஞ்சித்தார். அந்த நாளில் அவர் அவருடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அங்கு குழுமி இருந்தார்கள். சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீமோனுக்கு நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அங்கு அந்த இல்லத்தில் கூடி இருந்தார்கள். பரிசேயர், சதுசேயர் அங்கு அதிகமாக காணப்பட்டார்கள்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கூடுகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெண்மணி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து அவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்து தன்னுடைய உடையை சற்று விலக்கி அதில் உள் இருந்து ஒரு குப்பியை தன்னுடைய கரத்தில் எடுத்து அந்த குப்பியை தேவனுடைய பாதத்தில் உடைத்து அவருடைய பாதத்தில் அந்த குப்பியில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவள் ஊற்றினாள். அவருடைய பாதத்தை அதில் அந்த தைலத்தினால் அவள் கழுவி தன்னுடைய கேசத்தை முடியை எடுத்து அவள் அவருடைய பாதத்தை துடைத்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 3.5 வருட அந்த ஊழிய காலத்தில் அவருக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கும் என்றால் இந்த ஒரு நிகழ்வு தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்த இந்த அனுபவம் 2020 வருஷங்களுக்கு பின்பாக இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்களிலும் என்னுடைய உள்ளங்களிலும் 3 சத்தியத்தை நம்முடைய சிந்தனைக்கு உணர்த்தும்படியாக தேவன் இந்த நாளில் அந்த வேதத்தின் பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். 3 சத்தியங்கள். கிறிஸ்துவினுடைய பாதத்தில் உயர்ந்த அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய கேசத்தினால் துடைத்த அந்த அனுபவத்தில் இருந்து, நிகழ்ச்சியிலிருந்து 3 மகா உன்னதமான சத்தியங்களை தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு பேச ஆசைக்கின்றார். முதலாவது சத்தியம், she prepared herself for the event. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றி தன் அன்பை வெளிப்படுத்த அவள் நினைத்த அந்த நினைவை 1 வருட காலமாக அதற்காக அவள் ஆயத்தமானாள். 1 வருடம் முழுவதும் தன்னாலான எல்லா பிரயாசங்களையும் அவள் மேற்கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைத்திருந்தாலோ அதை செய்வதற்கு அவள் ஆயத்தமானாள். நலதம், இது அந்த தைலத்தினுடைய பெயர். இந்த நலதம் என்று சொல்லக்கூடிய இந்த தைலம் கிழக்கித்திய தேசங்களில், இந்த வேதம் எழுதப்பட்ட அந்த தேசங்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே அரிதான ஒன்று. அங்கு அது கிடைப்பதற்கு அரிதான ஒன்று. இது ஒரு எசன்ஸ், ஒரு சாரம். இட் இஸ் an extract. பல மூலிகையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு திரவியம். இந்த தைலமானது எங்கு கிடைக்கப்படும் என்றால் இமயமலை சாரலில், எவரெஸ்ட் பகுதியில் உயர்ந்த அந்த அந்த மலை சாரலில் அது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட். It was costly because of its rarity and it was taken from a distance. வெகு தூரத்தில் இருந்து கிடைப்பதற்கரிய ஒரு மூலிகையில் இருந்து அது எடுக்கப்படுவதால் அதனுடைய விலை மதிப்பற்றதாக இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, 1வது நூற்றாண்டில் இந்த தைலத்தினுடைய விலை 30 தினாரிகள். ரோம பணத்தில் அதை பார்த்தோம் என்றால் அது 3 பவுண்ட். 3 பவுண்ட் 300 தினாரிகள். அதை இக்காலத்தில் நாம்
மதிப்பிட்டு பார்க்க முடியாது பண அளவில். இந்த 300 தினாரிகள் என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு சராசரி மனிதன் வருஷம் முழுவதும் அவன் தன்னுடைய வேலையை செய்தான் என்றால் ஒரு வருடத்திற்கு கிடைக்கக்கூடிய அவருடைய கூலி அல்லது அவருடைய வருமானம் என்னவென்றால் 300 தினாரிகள். இதை வாங்குவதற்கு அவள் தன்னை ஒரு வருடம் ஆயத்தம் செய்து கொண்டாள். He prepared herself financially, mentally, and spiritually. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தைலத்தை வாங்குவதற்கு அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அதை விட்டு அவள் தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளில் அவள் ஈடுபடுவதற்கு he preferred herself in finance, mentally and தேவனுக்கு பிரியமானவர்களே spiritually, financially. தன் செலவினங்கள் எல்லாவற்றையும் அவள் குறைத்து தன்னுடைய செலவினங்கள் அனைத்திலிருந்தும் எப்படியெல்லாம் அவள் தப்பித்து தன்னுடைய வருமானத்தை ஒரு உன்னதமான காரியத்திற்கு சேர்க்க வேண்டுமோ அதை சேர்ப்பித்து வந்தாள். She was financially getting herself prepared. Mentally அவள் தன்னை எப்படியாவது கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே சென்று தான் வெகு நாளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நியமனத்தை தான் செய்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவள் மனதளவில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி தேவனுக்கு பிரியமானவர்களே அவருடைய அந்த உலக ஊழியத்தினுடைய கடைசி நேரத்தில் அவருக்கு பாராட்ட வேண்டிய ஒரு மத சடங்கை அவள் செய்வதற்காக அவள் பிரயாசப்பட்டாள். She wanted to perform a religious rite for him. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவற்றை அவள் செய்வதற்கு தன்னை ஒரு வருடம் அளவு ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். ஒரு வருடம் என்று சொல்லுவது ஆசரிப்பு கூடார அந்த சத்தியத்தை பார்த்திருக்கின்றால் அந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு செல்லக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நாளுக்காக அவன் தன்னை ஒரு வருடம் அளவு தன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்காக காத்துக் கொண்டிருப்பான். அப்பட்டமாக ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பந்தய வீரன் 4 வருடங்கள் அந்த பந்தய பொருளை அவன் தட்டி செல்வதற்காக 4 வருடங்கள் அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான். நாம் எவ்வாறு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுகின்றோம்? ஓய்வு நாளுக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஒரு நாளை ஆயத்த நாளாக கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு தூரத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம்? அவருடைய வருகைக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவனுக்கு பிரியமானவர்களே நமக்கு போதுமான நேரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். திருச்சபைக்காக அந்த ஒரு நாளிற்காக அவள் ஒரு வருடம் முழுவதும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மரியாளுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நலதம் என்று சொல்லக்கூடிய அந்த தைலம் அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே இருந்துச்சு. அவள் அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் இட்டு
அந்த சடங்கை அவள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் 1 வருடம் காத்திருந்தால் அந்த 1 வருட அளவிலும் அந்த தைலம் அவளுடைய கரத்தில் இருந்துச்சு. லாசரு வியாதியாய்ப்பட்டான். அவனுடைய வியாதியில் இருந்து அவனை விடுவிப்பதற்கு அந்த தைலம் உதவி செஞ்சிருக்கும். அவள் உபயோகிக்கவில்லை. லாசரு மரித்து போனான். ஒரு மனிதனை மரணத்தில் இருந்தும் எழுப்பக்கூடிய அளவிற்கு வீரியம் படைத்த தைலம் என்று அந்நாட்களில் புகழப்பட்ட அந்த தைலத்தை அவள் அவனுக்காக உபயோகிக்கவில்லை. நான் என் நேசருக்காக, என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவதற்காக, என்னுடைய நேசருக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த நடனத்தை நான் வேறு யாருக்கா, whoever it may be, if I had decided to use it for the Lord, அவர் எனக்கு பாராட்டிய ஒரு பெரிய ஈவிற்காக இந்த நிலத்தை அவருடைய பாதத்தில் நான் இட்டு என்னுடைய கேசத்தினால் துடைப்பதற்கு அவர் எனக்கு மாபெரும் காரியத்தை செய்திருக்கின்றார். அதற்காக நான் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலத்தை அவருடைய திருப்பாதத்தில் மாத்திரம் நான் ஊற்றி என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்திக் கொள்வேன் என்று அந்த நிலத்தை அவள் யாரிடத்திலும் யாருக்காகவும் அவள் உபயோகப்படுத்தவில்லை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கர்த்தராகிய இயேசுவுக்கு மாத்திரம் தான் என்ற திட்டமான உறுதியான நம்பிக்கையில் அவள் தன்னை காத்துக் கொண்டாள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து எப்போ வருவாரு, கிறிஸ்து எங்கே வருவாரு ஒன்றும் தெரியாது அவளுக்கு. But she was ready. But she was very much confident that she would perform that. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் எப்போ வருவார் என்றதை பற்றி அவளுக்கு கவலையில்லை, எப்படி வருவார் என்றது கவலை இல்லை, எங்கே வருவார் என்பதை கவலையில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவருடைய பாதத்தில் நான் இந்த நலத்தின் மூலமாக என்னுடைய அன்பை நான் பாராட்டிக் கொள்வேன் என்று அவள் ஆயத்தமாக காத்திருந்தாள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக காத்திருத்தல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு அவசியம் என்பதனை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவள் கற்றுத் தருகின்றாள். ஆயத்தமாக காத்திருத்தல், ஆயத்தமாக இருத்தல் அல்ல, அதனிலும் மேலாக ஆயத்தமாக காத்துக் கொண்டு இருந்தது. ஓய்வு நாளுக்கு முன்பதாக ஆயத்தமாக அந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக, மனமகிழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, அவள் இதை கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விட்டு தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக 1 வருட காலம் ஆயத்தமாக காத்திருந்தாள். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். Financially she prepared herself, mentally she prepared herself, spiritually she prepared herself to perform that right for Jesus Christ, and she did it. இரண்டாவது சத்தியம் நான் இந்த பகுதியில என்னத்தை பார்த்தேன் என்றால், she broke the flask. தேவனுடைய பாதத்தில் அவள் குப்பியை உடைத்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு விலை உயர்ந்த அந்த தைல குப்பியை அவள் என்ன செஞ்சா? அவளுடைய பாதத்தில் உடைத்தாள். காரணம், she wanted to use it completely. அந்த தைலத்தை முழுவதுமாக அவருடைய பாதத்தில் இட்டு அந்த சடங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. எதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் பிரத்யேகப்படுத்தி வைத்திருந்தாலோ அதில் ஒரு சிறிதளவு கூட மீதம் வைக்காமல், மீதம் வைத்து அதை ஒருவருக்கு உபயோகப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவள் என்ன செஞ்சார்? அந்த முழுமையான தைலத்தை அந்த
அந்த குப்பியை உடைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றினார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த கிழக்கிய தேசங்கள்ல ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றால், அவர்கள் வெளியிலிருந்து வரக்கூடியவர்களை மிக அருமையாக உபசரிப்பார்கள். அவர்கள் உபசரிக்கும் பொழுது அந்த உணவு பரிமாறுவதற்கென்று சிராமிக் வெசல்ஸ் அவர்கள் உபயோகிப்பார்கள். இந்த சிராமிக் வெசல்ஸ் ஏன் உபயோகிக்கின்றார்கள் என்றால், இட் வாஸ் காஸ்ட்லி, விலை உயர்ந்தது. மேஜையில் வைத்து பரிமாறும் பொழுது பளிச்சென்று அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. மூன்றாவது, ஏன் அதை முக்கியமாக உபயோகித்தார்கள் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அது உடைக்கப்படக்கூடியது. இட்ஸ் நாட் லைக் எவர் சில்வர், இட்ஸ் நாட் லைக் அலுமினியம், இட்ஸ் நாட் லைக் எனி அதர் மெட்டல்ஸ். It is breakable. Anytime it can be broken. அவைகள் உடைப்பதற்காக வாங்கப்படுபவை. தங்களுடைய இல்லங்களில் வரக்கூடிய தங்களுக்கு பிரியமான மதிப்பிற்குரிய ஒரு நபர் வந்துவிட்டால் அந்த நபரை அவர்கள் போஷிப்பதற்கு அந்த சிராமிக் பாத்திரங்களை அவர்கள் உபயோகிப்பார்கள். அவர் புசித்து சென்ற பிறகு அந்த பாத்திரங்களை உடைத்து எரிந்து விடுவார்கள். ஏன்? ஒருவேளை இவருடைய தகுதிக்கு கீழாக, இவருடைய மேன்மைக்கு கீழாக யாராவது ஒருவர் வந்துவிட்டால், ஒருவேளை அவருக்கு உணவு படைப்பதற்காக இவருக்கு படைத்த அந்த பாத்திரத்தில் அந்த உணவை படைத்து விட்டால், யார் ஒருவரை அதிகமாக நேசித்து மதித்து உணவிட்டார்களோ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மதிப்பு முழுமையாக சென்று சேராது என்பதற்காக, அவருக்கு கீழான நிலையில் உள்ள யார் வந்தாலும் அதை போஷிப்பதற்காக உபயோகப்படுத்த கூடாது என்பதற்காக அந்த பாத்திரங்களை உடைத்து எரிந்து விடுவார்கள். அதைதான் அவர் செய்தார். என் நேசருக்கு நான் கொடுக்கும் இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். The amount of love that I extend to my Lord, I cannot share it with anybody. There should be no reservation. என் தேவனுக்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய ஒன்றில் எந்த விதமான ஒரு தேக்கம் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை என்னுடைய தேவனுக்காக செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ஞானம், நம்முடைய நேரம் தேவனுக்கென்று நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் என்றால், அதிலிருந்து ஒரு சிறு மணித்துளிகளை கூட, அந்த தாளத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட நாம் வேற எதற்காக உபயோகிக்க கூடாது. If it is meant for the Lord, it should be used completely for the Lord. உலகத்துக்கு பாதி, தேவனுக்கு பாதி என்ற ஒரு நிலை தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அவருக்காக பிரத்யேகப்படுத்தி இருக்கக்கூடிய காரியங்களில் வந்து விட்டது என்றால், இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம்? உலகத்தின் உலகமாக போய்விடுவோம். எதை தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்று ஆசைக்கின்றமோ அதை அவருக்கு செய்ய முடியாமல் ஒரு நிலையை சாத்தான் நம்ம இடத்தில் கொண்டு வந்து விடுவார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக காணிக்கைகள் இருந்துச்சு. கில்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங். இந்த கில்ட் ஆஃபரிங்கும் சரி, சின் ஆஃபரிங்கும் சரி, கிரெயின் ஆஃபரிங்கும் சரி, தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கைகளாக இருந்தாலும் இந்த பர்ன்ட் ஆஃபரிங் அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த பர்ன்ட் ஆஃபரிங்கில் மாத்திரம் என்ன நடைபெறும் என்றால், முழுமையாக எல்லாவற்றையும் அந்த சடங்கில் உபயோகப்படுத்த வேண்டும். முழுமையாக, இந்த முழுமை என்ற ஒரு நிலை தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்துச்சு. முழுமையாக ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் மிகவும் மகிழ்ச்சி உறவுக்குரியவராக இருக்கின்றார்.
நெப்போலியன் போனபோர்ட்டே காலத்துல ஒரு முறை இங்கிலாந்திலிருந்து ஃப்ரெட்ரிக் மன்னனுடைய ஒரு வீரன், படை வீரன் அங்குமிங்குமாக அவன் அலைந்து திறந்து நெப்போலியன் கையில் அகப்பட்டுக் கொண்டான். அவனை நெப்போலியனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவன் யார் என்று பார்ப்பதற்கு அவனுடைய உடலை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரு கரத்தில் எஃப் என்று அவன் பச்சை குத்தியிருந்தான். ஃப்ரெட்ரிக் எஃப். நெப்போலியன் சொன்னான், நீ உன்னுடைய மன்னனை மறுதலிக்க முடியுமா? நோ. எந்த நிலையிலும் நான் என்னுடைய மன்னனை நான் என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க முடியாது. அப்படி என்றால் அவனுடைய நெப்போலியன் தன்னுடைய வீரர்களை அழைத்து அவன் கையில இன்னொரு கையில நீங்க என்ன செய்ய, நெப்போலியன் என்று என் என்று அங்கு நீங்க என்ன செய்ய, பச்சை குத்துங்க. குத்தினார்கள். நெப்போலியனுக்கு முன்பதாக கொண்டாது அவனை நிறுத்தினார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், என்னுடைய மன்னனுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையாக என்னை நான் கொடுக்க வாங்கிப்பதனால் நான் என்ன செய்ய போகின்றேன், இப்பொழுது என் என்று பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கையை வெட்டி எரித்து விடுகிறேன் என்று அவன் உடைவாளை எடுத்து அந்த கையை வெட்டி எரிச்சிட்டான். என்னுடைய மன்னனுக்கு நான் கொடுக்கக்கூடிய எண்ணெய், தேவனுக்கு பிரியமானவர்களே, யாரோடும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். One cannot serve two masters, world and God, one at the same time. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முழுமை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து நாம் சற்று விலகினாலும் தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்துருவாகிய சாத்தான் நம் பட்சத்தில் நெருக்கமாக இணைந்து விடுவான். இப்போ தேவனுடைய பாதத்தில் குப்பியை முழுமையாக உடைத்தார். ஏன் குப்பியை முழுமையாக உடைத்தார் என்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. உயர்ந்த மதிப்புடைய அந்த தைல குப்பியை தேவனுடைய பாதத்தில் அவள் உடைத்தாள். She broke the flask completely. There is one other reason for that. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக உலகம் உயர்வு, மேன்மை என்று கருதக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை தேவனுடைய பாதத்தில் உடைக்க வேண்டும் என்றால் உடைக்கலாம். உடைத்தால்தான் அந்த வாசனை என்ன செய்யும், மேலோங்கி எழும்பும். குப்பியை அவள் உடைத்ததற்கான காரணம், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் உயர்வு மதிப்பற்றது என்று சொல்லக்கூடிய அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் போட்டு உடைத்தார். இந்த உலகம் உயர்வு, மேன்மை என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவர் பாதத்தில் உடைக்க நாம் எப்பொழுதோ ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் இந்த உலகம் எதையெல்லாம் உயர்வாக கருதுகின்றதோ அவற்றை எல்லாம், ஒருவேளை அது எதுவாக இருந்தாலும் சரி, there should not be any reservation. எதை உடைக்கணும் அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் நீ நினைக்கிறியோ, எதை உடைத்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று நினைக்கின்றையோ, எதை உடைத்தால் உன்னுடைய சாட்சி உலகெங்கும் சென்று எடுத்து செல்லப்படும் என்று நினைக்கின்றையோ அதை நீ உடைக்கலாம். எதெல்லாம் உடைக்கலாம்? ஒருவேளை உன்னுடைய இருதயத்தை அதிகமாக அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, இது உலகத்தின் உயர்வு என்று உன்னுடைய உள்ளத்தில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நீ சார்ந்திருக்கக்கூடிய இனமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம்,
நீ உயரமாக அதிகமாக அது பெருசு என்று நினைக்கக்கூடிய உன்னுடைய அந்தஸ்தாக இருக்கலாம், நீ இருக்கக்கூடிய பதவியாக இருக்கலாம், நீ வாங்கிய பட்டங்களாக இருக்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அவைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் உடைப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கலாம். நீ உடைக்கும் பொழுதுதான் உன்னுடைய நறுமணம் பெருகும். அந்த குப்பியை அவள் ஒருவேளை எடுத்து அப்படி தடவி இருந்தான்னா அந்த வாசனை இந்த ரூம் முழுக்க கூட போயிருக்காது. அவள் உடைத்தாள், வாசனை பெறுகின்றது. எப்பொழுது இந்த உலகம் உயர்வு என்று கருதக்கூடிய ஒன்றை, மேன்மை என்று கருதக்கூடிய ஒன்றை, அந்தஸ்து என்று கருதக்கூடிய ஒன்றை தேவனுடைய சமூகத்தில் உடைக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய சாட்சி பெருகும், வாசனை பெருகும். நம்முடைய சாட்சி என்ற நறுமணம் எல்லா இடங்களிலும் பரவும். எப்பொழுது இந்த உலகம் மேன்மை, இந்த உலகம் உயர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றை உடைக்கும் பொழுது அவ உடைச்சார். ராஜாக்களும் பெரிய பண்ட செல்வந்தர்களும் உபயோகிக்கக்கூடிய அந்த நலதம் என்ற தைலத்தை கிறிஸ்துவினுடைய பாதத்துல உடைச்சால் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, அதிசயமா பார்க்கறாங்க. அதை பற்றி அவள் கவலை கொள்ளவில்லை. அவள் தேவனுடைய பாதத்தில் அது உடைத்தால் தான் ஒரு நிறுவனத்தை கொண்டு வரும் என்று இருந்தால் அதை நான் உடைப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மை உயர்வு என்று காண சொல்லுகின்றதோ, நம்முடைய வாழ்க்கையில் எது ஒன்று நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றதோ அவைகளை அவருடைய பாதத்தில் உடைக்கும் பொழுதுதான் எவ்வளவு தூரம் பெருகோ. மார்க்கின் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை, இந்த அனுபவத்தை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த நற்செய்தியின் சுவிசேஷகன் சொல்லும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு அந்த வாசனை பெருகும் என்பதை அவர் சொல்லுகின்றார். எவ்வளவு தூரம் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ, பிரசங்கிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் blessed experience it is. நாம் தேவனுடைய பாதத்தில் உடைக்க வேண்டியவைகளை உடைக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் எதையெல்லாம் இந்த உலகம் உயர்வு என்று கருதுகின்றதோ அவற்றை உடைத்து நம்முடைய நறுமணத்தை நாம் தேவனுடைய பாதத்தில் சாட்சியாக எழுப்பும் பொழுது, இங்கு வேதம் சொல்லுகின்றது, இது அனுபவம் சொல்லுகின்றது, இந்த வாசனை திக்கெங்கும் செல்லும். எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம். எப்பொழுது அவருடைய வருகை சம்பவிக்கும்? இந்த சுவிசேஷம் உலகின் திக்கெங்கிலும் எடுத்து செல்லப்படும் பொழுது. இந்த வாசனை எவ்வளவு தூரம் செல்லும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியம் திக்கெங்கும் எடுத்து செல்லப்படக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அது செல்லும் பொழுது இதுவும் போ. அது எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம், உலகம் எங்கிலும் இந்த வாசனை பரவும். சுவிசேஷம் உலகம் எங்கிலும் எடுத்து செல்லப்படுவோம், அங்கெல்லாம் இந்த சாட்சியும் போகும். சாட்சியும் போகும். எந்த சாட்சி? தேவனுடைய பாதத்தில் நீ இந்த உலகம் உயர்வு என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அதை உடைக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது அந்த அனுபவம் இந்த உலகம் முழுக்க போகும். எங்கெல்லாம் போகும்? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் போகும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தோடு நம்முடைய சாட்சியும் சேர்க்கிறார். இந்த சுவிசேஷத்தோடு சாட்சியும் சேர்த்து இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த சாட்சியும், தேவனுக்காக நீங்களும் நானும் உடைக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியம் அந்த சுவிசேஷத்தோடு போகும். அந்த சுவிசேஷமும் நாம் நம்முடைய சாட்சியோடு சேர்த்து வைக்கும் பொழுது, செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். எப்பொழுது வருகை சம்பவிக்கும்?
சுவிசேஷம் நம்முடைய சாட்சி. என்ன சாட்சி? தேவனுடைய சமூகத்தில் இந்த உலகம் எதுவெல்லாம் உயர்வு என்று நினைக்கின்றதோ அவற்றை எல்லாம் உடைக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த சாட்சி. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு சுயமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். What is our experience? தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய நிலைமை என்ன? இன்று நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் மூடிய குப்பிகளாகவே வரும், மூடிய குப்பிகளாகவே பயிரும். தேவனுடைய பாதத்தில் உடைக்க வரும், மூடிய குப்பிகளாகவே பயிரும். தேவனுடைய பாதத்தில் உடைக்கப்பட வேண்டிய அந்த குப்பிகளை உடைக்க மனதில்லாமல் எப்படி மூடிய குப்பிகளாக அவருடைய பாதத்தில் வருகின்றோமோ அப்படியே மூடிய குப்பிகளாக நாம் கடந்து செல்லக்கூடிய அனுபவமுடையவர்களாக இருக்கின்றோம். தேவ பாதத்தில் உடைப்பதற்கு அவசியமுடைய எதையும் உடைப்பதற்கு நமக்கு வார்த்தை இல்லை. மூடிய குப்பிகளாக நாம் திருச்சபையில் பல பொறுப்புகளோடு இருக்கிறோம். மூடிய குப்பிகளாகவே நாம் திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நம்முடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். குப்பி தரங்கள, பாட்டல் உடையில. திருச்சபையில நாம் வரும் பொழுது மூடிய குப்பிகளாக வேற்றுமை உணர்வுகளோடு, ஏற்ற தாழ்வோடு, பாடுகளோடு எப்படி இருக்கின்றோமோ அப்படியே இருக்கிறோம். வருஷக்கணக்கில் இருக்கிறோம். அவைகள் தேவனுடைய சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டியவை என்பதை அறிந்தும் நாம் என்ன செய்கிறோம்? உடைக்காமல் இனம், அந்தஸ்து, பதவி, பட்டம், தேவ பாதத்தில் எவைகள் எல்லாம் உடைக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றாரோ அவற்றை உடைக்காமல் ஒன்று மாத்திரம் நிச்சயம், சுவிசேஷத்தையும் சாட்சியையும் நம்ம எடுத்து செல்ல முடியாததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றால் சுவிசேஷம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சாட்சி, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் அது செல்ல வேண்டும் என்று தேவனுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லும் பொழுது நம்முடைய சாட்சி அந்த சுவிசேஷத்தோடு செல்லவில்லை என்றால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை நாம் இன்னும் சென்று சேரவில்லை என்று பொருள். சுவிசேஷத்தையும் சாட்சியும் நம்மால் எடுத்து செல்ல முடியாமைக்கு காரணம் தேவனுடைய பாதத்தில் நாம் உடைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இவைகளை நாம் உடைக்காமல் இருக்கின்றோம். மூடிய குப்பிகளாகவே நாம் இருக்கின்றோம். தேவனுடைய வருகை தாமதப்படுவதற்கு மற்றொரு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தில் தான் வருது. என்ன அனுபவம்? மூடிய குப்பிகளாக நாம் இருக்கக்கூடிய அனுபவம். எப்பொழுது நறுமணம் அதிகமாக வீசும், எல்லா இடங்களுக்கும் அந்த நறுமணம் கொண்டு செல்லும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த குப்பிகள் தேவனுடைய பாதத்தில் உடைக்கப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் விசுவாச குழுவமாக நாம் ஒரு 100 பேர் ஒரு திருச்சபையில் இருப்போம் என்றால் அதில் ஒருவர் குப்பியை உடைத்தால் அந்த நறுமணம் என்ன செய்யாது? வெளியே போவாது. மற்றவர்களுடைய நாற்றம் இந்த நறுமணத்தை அமைக்கணும். இங்க வேதம் இந்த அனுபவத்திலிருந்து என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரே நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் கூடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய குப்பிகளை உடைக்க வேண்டும். அவர்கள் ஒரே நேரத்தில் முழுமையாக தங்களுடைய குப்பிகளை
தாங்கள் உயர்வு என்று நினைக்கக்கூடிய அந்த குப்பிகளை உடைக்கணும். எல்லோருமாக சேர்ந்து அதை உடைக்கும் பொழுது அந்த நறுமணம் பெருகும். கிதியோனுடைய வெற்றி எப்படி இருந்துச்சு? கிதியோனுடைய படையை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் கரத்தில் கிதியோனுடைய அந்த வீரருடைய கரத்தில் என்ன இருந்துச்சு? உடைந்த பானைகள். அவர்கள் உடைத்தது பானைகள், உயர்த்தி பிடிச்சது தீவட்டிகள், ஊதியது எக்காலம். இந்த மூன்றுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உடைத்தது பானை, உயர்த்தி பிடிச்சது தீவட்டிகள், ஊதியது எக்காலம். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்றால் இவர்கள் எல்லோருமாக ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் செயல்பட்டதினால 1,50,000 பேர் என்ன செஞ்சார்கள்? சங்காரம் செய்யப்பட்டார்கள். உடைக்க வேண்டியதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே நேரத்தில் ஒரே சிந்தையோடு உடைப்போம் என்றால் அந்த வாசனை, அந்த தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சாட்சி மேலோங்கி எழுந்து எவ்வளவு தூரத்திற்கு இந்த சத்தியமானது தேவனுடைய வருகைக்கு முன்புதான சுவிசேஷமானது எடுத்துச் செல்லப்படுகின்றதோ அந்த இடத்துக்கெல்லாம் போவோம். எப்பொழுது நாம் எல்லோருமாக சேர்ந்து இந்த உலகம் உயர்வு என்று கருதக்கூடிய அவற்றை தேவனுடைய பாதத்தில் உடைக்கும் பொழுது. மூன்றாவதாக அவர் என்ன செய்தால்? she wiped his legs with her hair. அவருடைய பாதங்களை, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய பாதங்களை அவர் இந்த நலதம் என்று சொல்லக்கூடிய தைலத்தினால் கழுவி சுத்திகரித்து தன்னுடைய கேசத்தினால் துடைத்தாள். தன்னுடைய முடியை கொண்டு, தன்னுடைய கூந்தலை கொண்டு அவள் துடைத்தாள். உடைத்தாள், துடைத்தாள், முழுவதுமாக உடைத்தாள், முழுவதுமாக துடைத்தாள். எதில் துடைத்தாள்? அவருடைய கேசத்தினால், அவருடைய தலை கூந்தலினால். யூதர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஜூஸ் கஷ்டம் என்னவென்றால் பெண்கள் ஆண்களுக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பெண்கள் ஆண்களுக்கு முன்பதாக முக்காடிட்டு இருக்க வேண்டும். முக்காடிட்டு இருந்தாலும் வரக்கூடாது. ஒருவேளை ஒரு யூத ஸ்திரீயானவள் தன்னுடைய கூந்தலை வெளியில் இட்டு ஆண்கள் பார்க்கும்படியாக வருவாள் என்றால் அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் ஒரு வேசி என்று அவருடைய கல்ச்சர் சொல்லுகின்றது. இந்த பெண் தேவனுடைய பாதத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவள் வந்து அமர்ந்தாள். அநேக ஆண்கள் புடைசூழ இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் அருகே அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு பெண், யூத பெண் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அந்த குப்பியை உடைத்து அதில் உள்ள நரதத்தை அவருடைய பாதத்தில் இட்டு தன்னுடைய கேசத்தினால் அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது தன்னுடைய கூந்தலை வெளியே எடுக்கிறார். அவர் தன்னுடைய கூந்தலை வெளியே எடுக்கும் பொழுது எல்லா பரிசேயனும் எல்லா சதுசேயனும் பார்க்கின்றார்கள். அவரை சுற்றி உள்ள அனைவரும் பார்க்கின்றார்கள். அவருடைய சொந்த சீடர்களும் பார்க்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் உயர்வாக கருதிய அந்த தைலத்தை தேவனுடைய பாதத்தில் அவன் தாழ்வாக கருதினான், எண்ணினான். இந்த உலகம் உயர்வு என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த நரதத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதை தேவனுடைய பாதத்தில் இட்டு அதை தாழ்மைப்படுத்தினார். ஒன்றுமில்லை என்று சொன்னார் அவர். இந்த உலகம் இழிவாக சொன்ன அந்த பாரம்பரிய பழக்கத்தை, ட்ரெடிஷனல் ஃபாலோயிங்கை அவள் நெஞ்சா
கிறிஸ்துவுக்காக இந்த சடங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக துச்சமாக மதித்தால், உயர்வாக எண்ணினால் ஒன்றை துச்சமாக எண்ணினான். உலக உயர்வு என்று சொல்லக்கூடிய அந்த நலதத்தை அவன் துச்சமாக மதித்தால், உலகம் இழிவு என்று நினைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தேவனுக்கு முன்பதாக அவருக்கு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்வாக எண்ணினார். எதை உலகம் உயர்வு என்றோ அதை துச்சமாகவும், எதை உலகம் இழிவு என்று நினைச்சதோ அதை மேன்மையாகவும் தேவனுடைய சமூகத்தில் அவள் தன்னுடைய அந்த அன்பை தெரிவிக்கும்படியாக அந்த அனுபவத்தை அவள் நிகழ்த்துவதற்காக பிரயாசப்பட்டாள். அதை மிகவும் தைரியமாக, மேன்மையாக கருத்தினது மாத்திரமல்ல, அதை தைரியமாக செய்தால். கூந்தலை வெளியே எடுக்கக்கூடாது. ஒரு கூந்தலை, பெண்ணுடைய கூந்தலை அவருடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய பேர் ஆண் பார்த்து விட்டான் என்றால் அவனுடைய பேரே வேற பேரு அவளுக்கு நன்றாக தெரியும். அந்த கூந்தலை அவள் எடுத்ததை துடைத்து விட்டாள் என்றால் அவள் ஒரு வேசி என்பது உலகுக்கு தெரியும். அவளுடைய the culture shows it. Jewish customs binds them. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, எது செய்யக்கூடாது என்று அவளுடைய அந்த பண்பாட்டிலும் அவளுடைய கலாச்சாரத்திலும் இருந்ததோ அதை அவள் செய்து அதை தேவனுக்காக மகிமையாக எண்ணினாள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 4 வகையான மனிதர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த anointing was done to 4 kinds of people. ஒன்று ஆசாரியனுக்கு, இரண்டாவது தீர்க்கதரிசிகளுக்கு, மூன்றாவது ராஜாக்களுக்கு, நான்காவது மரித்தவர்களுக்கு. priests, prophets, kings and dead ones. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த 4 வகையான மக்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது. anointing was done. இங்கு இந்த ஸ்திரீயானவள் இந்த தைலத்தை அவருடைய பாதங்களில் இட்டு தன்னுடைய மயிரினால் அதை துடைத்ததின் மூலமாக, இந்த அனுபவத்தின் மூலமாக இந்த 4 வகையான மக்கள், priest, prophet, kings, dead ones, இந்த 4 வகையான மக்களையும் ஒருங்கிணைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேன்மைப்படுத்துகிறார். இந்த அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவை ராஜாதி ராஜா என்று முழங்குகின்றார். அவருடைய ரட்சிப்பிற்கு ஆதாரமாக அவரை ஒரு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக, ரட்சிப்பின் பாதையை காட்டக்கூடிய தீர்க்கதரிசியாக, மரித்தோரின் முதற்பலனாக, இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் இந்த நலதத்தை அவள் ஊற்றி கழுவுவதன் மூலமாக இந்த 4 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தையும் ஒன்றாக்கிட்டான். எவரும் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சடங்கை அவருக்கு செய்ததின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்தான் மேசியா, இவர்தான் மேசியான்னு அவருடைய சொந்த சீடர்களை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொள்ள முடியல. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் எல்லாரும், முழு யூத சாம்ராஜ்யமே அவரை எதிர்த்து நின்ற பொழுது இவர்தான் மேசியா, இந்த உலக பாவங்களுக்காக மரிக்க போகிறவர் இவர்தான், இந்த உலக பாவங்களுக்காக மரிக்க போவதனால் அவருடைய மரணத்திற்கான சடங்குகளை நான் இப்பொழுது செய்கிறேன். சீஷர்கள் ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், மற்றவர்கள் மேலறையில் போய் தங்களை பூட்டிக் கொண்டார்கள். இந்த உலகம் உயர்வு என்று சொல்லக்கூடிய அந்த நலதத்தை அவள் தாழ்வாகவும், இந்த உலகம் தாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த பிராக்டிஸ் முடியை எடுத்து அவருடைய பாதத்தை துவக்கக்கூடிய அந்த இதை
தாழ்வான ஒரு காரியமாக இந்த உலகம் எண்ணியது அவள் உயர்வாகவும் எண்ணியதினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அதை பாக்கியமாக அவள் கருதியதினால் தேவன் அவளுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தார். God did not leave her that way. எப்போ ஒருத்தி இந்த உலகமே தன்னை வேசியா என்று அறிக்கை செய்வதற்கு விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவள் தன்னை ஒப்புக் கொடுத்து தனக்கு செய்ய வேண்டிய அந்த நியமனத்தை அவள் செய்தாலோ, அப்போ என்ன சொல்றாரு, அவளை அடைத்து அவளுக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடுகின்றார், ஒரு பாக்கியத்தை கட்டளையிடுகின்றார். யூதருடைய அந்த பாரம்பரியத்தின் பிரகாரம், யூத ஜூவிஷ் கஸ்டம் பிரகாரம் ஒரு மனுஷன் மரித்து விட்டால் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மரித்த மனிதனை நீராட்டி அவர்களுடைய சிரத்திலும் பாதத்திலும் இந்த வாசனை திரவியங்களை அவர்கள் வைத்து என்ன செய்வார்கள், இந்த வாசனை தைல குப்பியை கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வாங்க, அதை உடைத்து அந்த சரீரம் முழுவதும் அவர்கள் தெளித்து விட்டு அந்த குப்பியை அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டுருவாங்க, அந்த சபை பெட்டிக்குள்ளேயே போட்டு புதைத்து விடுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு சடங்கை யார் செய்வான்னா, அந்த மரிக்க அல்லது இறக்க கொடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வாரிசு செய்யணும். ஹேர், லீகல் ஹேர், லாஸ்ட் ரைட். இதுதான் இந்த இறுதி சடங்கை செய்வதற்கு அந்த மரித்து போன மனிதனுடைய மகன் செய்யணும். இந்த உயரிய கடமையை மரித்தவரின் வாரிசு தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நியதி அங்கு இருக்கும் பொழுது, அந்த பெரும் பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கல, அவரது சகோதரர்களுக்கு கொடுக்கல, அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கல, அவரை சுற்றி அவருடைய அவர் எனக்கு சொந்தமானவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த எவருக்கு கொடுக்கல. இந்த கடைசி இறுதி சடங்கை அவருக்காக நிறைவேற்றுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் என்றால், தன்னை இந்த உலகமே எதிர்த்து இவர் மேசியா அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில இவர்தான் மேசியா என்று உலகத்திற்கு பகிரங்கப்படுத்தினோ அவதான் அதை செய்யணும்னு அந்த லாஸ்ட் ரைட்டை, அந்த இறுதி சடங்கை வாரிசு மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை செய்வதற்கு இவளை தேவன் தெரிந்து கொண்டார். What a blessed experience for a ill-reputed lady to have. உலகத்தால் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு கல்லெறிபடியாக கொண்டு வரப்பட்ட அவள், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவளுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல 3 முறை இந்த ஸ்திரீயை பற்றி வருகின்றது. இந்த பெண்ணை பற்றி இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல 3 இடங்களில் நான் பார்த்தேன். இந்த 3 இடங்களில் அவ எப்படி, what was her stand, what was her posture, என்ன பொசிஷன்ல அவ வந்து இருக்கிறா அப்படின்னு. இந்த 3 இடங்களையும் நாம் படிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, 3 முறையும் அவள் கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே வந்து அமர்ந்தாள். அவள் அமர்ந்த முதல் இடத்தில் she was learning him. அவள் அமர்ந்த இரண்டாவது இடத்தில் she was leaning on Jesus. அவள் அமர்ந்த மூன்றாவது இடத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே she was loving Jesus. Learning, leading and loving. Learning, leading and loving. தேவனுக்கு பிரியமானவர்களே, பரிசேயர் சதுசேயர் பிரமாணத்தை தங்களுடைய கரத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பிரமாணம் சொல்லுவது வண்ணமாக அவளை கல்லெறியும்படியாக வருகிறாங்க. அந்த ஸ்திரியை தன்னுடைய கரங்களில் கற்களை ஏற்றிக் கொண்டு மோசையின் பிரமாணத்தின் பிரகாரமாக இவள் பட வேண்டியவள் என்று அவர்கள் அவளை சுற்றி வளைத்து பிரமாணத்தை உயர்த்தி பிடித்து
அந்த பிரமாணத்தை உயர்த்தி பிடித்து தங்களுடைய கரங்களில் கற்களை எடுத்து அவளை கொல்லும்படியாக, கல்லெறிந்து கொள்ளும்படியாக பிரமாணத்தை அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். காரணம் ஏனென்றால் அது தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்ட ஒன்று. வேதத்திலே எல்லா பகுதியிலையும் நாம் பார்க்கிறோம், அநேக பகுதியில பார்க்கிறோம். எல்லா பகுதியிலும் தேவன் ஆவியினாலுடைய துணையை கொண்டு பல்வேறு தேவனுடைய பிள்ளைகளை வைத்து எழுதினார். தேவன் இது வேதத்தில் எழுதிய ஒரே பகுதி என்னவென்றால் தன்னுடைய விரலினால் இந்த 10 கற்பனைகளை மாத்திரம் தான் எழுதினார். சொந்த விரலில் எழுதினார், பரிசுத்தப்படுத்தினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சொந்த விரலில் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள், அந்த பரிசேயர்களால் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருந்துச்சு. உயர்த்தி பிடிச்சிருந்தாங்க. அவரை கல்லெறிய வந்தார்கள். தண்டனைக்காக யாரிடம் அவளை அழைத்து வந்தார்களோ, யாரு அதை எழுதி கொடுத்தார் என்று அவர்கள் விசுவாசித்தார்களோ அவருக்கு முன்பதாக அவர்கள் அவளை கொண்டு வருகின்றார்கள். தண்டனைக்காக யாரிடம் அவரை அழைத்து வந்தார்களோ அவரிடம் அவள் மன்னிப்புக்காக தன்னுடைய சிரத்தை ஏறெடுத்து அவளை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு அவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் அவரை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அப்படி கொண்டு வரும் பொழுது இவள் என்ன செய்கின்றாள்? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அவள் மன்னிப்பை தன்னுடைய மனதில் ஏந்தியவராக மன்னிப்பை கோரி அவருடைய முகத்தை பார்க்கிறார். மனம் திரும்புதலோடு அவள் அவருடைய பாதத்தில் அமர்ந்த பொழுது கற்பனையில் எழுதிய அவர், பரிசுத்தப்படுத்திய அவர், எந்த பாவத்தினால் அவள் அழைத்துக் கொண்டு வரப்பட்டாலோ அவளை பார்த்து மனம் திரும்பியவளுடைய பாவத்தை அவள் என்ன செஞ்சாரு? நீ மன்னிக்கப்பட்ட புழுதியில் எழுதினார். பரிசுத்தப்படுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த விரலில் எழுதினாரு. அந்த நியாயப்பிரமாணத்தினால் பிடிக்கப்பட்ட ஒரு பாவி மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் பாவ மன்னிப்புக்காக வரும்பொழுது அந்த பரிசுத்தமான கட்டளைகளின் எதிர்த்து அவர் செய்த போதிலும் அவர் என்ன செய்யறாரு? குனிந்து அந்த பாவ மன்னிப்பை அவர் என்ன செய்யறாரு? தரையில எழுதுறாரு, புழுதியில் எழுதுகிறார். எதை உயர்வாக வைத்துக் கொண்டு அவர்கள் அவரை குற்றப்படுத்தினார்களோ, இது அனுபவம் என்று சொல்லுகின்றது. அந்த பாவம் இனி மன்னிக்கப்பட்டுச்சு. இனி அந்த பாவம் இந்த புழுதிக்கு சமமானது. அதே விரலால், அந்த கற்பனைகளை எழுதிய அதே விரலால் அவர் மன்னிக்கப்பட்டார் என்று அவர் புழுதியில் எழுதுகின்றார். முதலாவது எழுதும் பொழுது அதை அவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்தமான நிலையில் அவர் தன்னுடைய சொந்த விரலில் எழுதுறாரு. இரண்டாவது என்ன செய்கிறாரு? அதை மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வரும் பொழுது அதை மன்னித்து விட்டேன் என்று சொல்வதற்கு அதே விரலினால, எதை செய்யாதே என்று எழுதினாரோ அதே விரலினால செய்த ஒருவன் அவருடைய பாதத்தில் வந்து தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீ மன்னிக்கப்பட்டாய் என்று புழுதியில எழுதுகிறார். God loves sinners but hate sins. தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். கிறிஸ்துவையும் அவரது மன்னிக்கும் மனதையும் அவள் அங்கே கற்றுக்கொண்டார். She learned. இவருடைய முதலாவது அனுபவத்தில் அவள் என்ன செய்தால்? அவரை பற்றி அவள் கற்றுக்கொண்டார். She learned him. தேவனுக்கு பிரியமானவர்களே, முதல் இடத்துல நாம் பார்த்த முதல் இடத்துல இந்த ஸ்திரீ மரியாள் கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொண்டார். She was learning about him. இரண்டாவது இடம், மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்துல அவரை
சார்ந்திருத்தல் என்றால் என்ன என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். She was leaning on Jesus. கிறிஸ்து வந்த உடனே அவளை வார்த்தால் தான் அழைச்சிட்டு வராரு வீட்டுக்கு. அவளை அமர செய்துவிட்டு அவருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய அடுக்கலையில் கொண்டு சென்று அவருக்கு என்ன பிடித்தமான பதார்த்தங்களை செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் அவர் ருசிப்பாரோ அதையெல்லாம் அறிந்து அதை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மரியாளானவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கிருந்து பார்த்த உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. போதகரே, நான் இங்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவள் அங்கு உங்களுடைய பாதத்தில் சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவரை அனுப்பும். இவள் நேரடியாக அவரிடத்தில் சொல்லவில்லை, அந்த போதகரிடத்தில் சொல்லி அழைக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, போதகரை அவள் அழைத்து இவளுக்கு உதவி செய்யும்படியாக அவளை அனுப்பும்படியாக சொன்ன மாத்திரத்தில் தானே கிறிஸ்து சொல்றார், பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய், அநேக காரியங்களை குறித்து நீ கவலை கொண்டிருக்கின்றாய். தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல பங்கை தெரிந்து கொள்வதுதான் தேவையானது. அந்த தேவையை மரியாள் பற்றி கொண்டாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மரியாளுடைய முதல் அனுபவத்தில் கிறிஸ்துவிடத்திலிருந்து மன்னிப்பை பற்றி அவள் கற்றுக்கொண்டாள். இந்த இரண்டாவது இடத்தில் மரியாள் கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய நல்ல பங்கை, ரட்சிப்பை அவள் கண்டு அந்த ரட்சிப்பை சார்ந்தவளாக தன்னை மாற்றிக்கொண்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று நல்ல பங்குக்கு பாத்திரமாக்கிய உடனே அவரை நேசிக்க ஆரம்பித்தார். முதலாவது இடத்துல அவள் மன்னிப்புனா என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் யார், அவருக்கும் மன்னிப்புக்கும் பாவத்திற்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, எனது உலகத்தில் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுடைய மன்னிக்கும் விதத்தை, கிறிஸ்துவுடைய மன்னிக்கும் பண்பை அவள் முதலாவது இடத்தில் கற்றுக்கொண்டாள். இரண்டாவது இடத்துல அவருடைய பாதத்தில் அமர்வதன் மூலமாக தனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அவள் அந்த பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்த உடனே அவளுடைய வாழ்க்கையில அவள் என்ன செய்கின்றார், அவளை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த நேசத்தின் உச்சம் தான் இவள் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடமாக சேகரித்து, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த அவருடைய சேமிப்பில் வாங்கிய அந்த நலதம் என்று சொல்லக்கூடிய உயரிய தைலத்தை வாங்கிட்டு வந்து இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவருடைய பாதத்தில் அதை இட்டு தன்னுடைய சொந்த கேசத்தினால் அதை அவருடைய பாதத்தை துடைத்து தான் ஆற்ற வேண்டிய அந்த கடமையை தான் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த அந்த ஆவலை பூர்த்தி செய்து கொண்டார். She was learning Christ in first stage. She was leaning on Christ in second place. She was loving Christ in third place. இவ வந்து இந்த மூணாவது இடத்துக்கு அந்த அவருடைய பாதத்தில் இதை கொண்டாந்து அந்த நலத்தை கொண்டாந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி எல்லாரும் பிரமிக்கக்கூடிய அளவில் தன்னுடைய கேசத்தினால் தன்னுடைய முடியினால் அதை துடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவத்தை இந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு என்ன காரணம் என்றால் அவள் மன்னிக்கப்பட்டாள். மன்னிக்கும் கிறிஸ்துவை பார்த்தாள், அவள் ரட்சிக்கப்பட்டாள். ரட்சிப்பின் நாயகரை அவள் சார்ந்து கொண்டாள். மன்னிப்பை பெற்றவுடன், ரட்சிப்பை கண்டவுடனே அவருடைய மனதில் மேலோங்கி எழுந்தது வந்து, நான் அவரை நேசிக்கிறேன். இந்த நேசம் சும்மா வரல, நான் பெற்ற மன்னிப்பின் நிமித்தமாக, நான் அடைந்த அந்த நல்ல பங்கின் நிமித்தமாக வந்துச்சு. ஆகவே நான் என்ன செய்யணுமோ
இந்த உலகத்தில் எதெல்லாம் உயர்வு என்று இந்த உலகம் கருதி கொண்டிருக்கின்றதோ அதை நான் அவருடைய பாதத்தில் உடைத்து துச்சமாகவும், இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாழ்வாக இருக்கிறது என்று உலகம் சொல்லுகின்றதோ அதையெல்லாம் தேவனுக்காக நான் உயர்வாகவும் எண்ணி நான் அவரை நேசிக்கின்றேன் என்ற அந்த நேசத்தை நான் உறுதி செய்து கொள்வேன் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வை தேவன் நம்முடைய கண்கள் பார்க்கும் முன்னமாக இருதயங்கள் அதை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தின் பகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாட்டை உணர்வதற்காகவே தேவன் இந்த நிகழ்வை வேதத்தில் நமக்கு வைத்திருக்கின்றார். அவர் பாதத்தில் இந்த விலை உயர்ந்த குப்பியை உடைத்து ஊற்றிய பொழுது சீடர்கள் என்ன சொன்னாங்க? வேஸ்ட். என்ன சொன்னாங்க? அவள் அவருடைய பாதத்தில் அந்த நலத்தத்தை ஊற்றி அவருடைய கேசத்தில் அவர் துடைக்க முற்படும் பொழுது அந்த பாட்டில் பார்த்த உடனே அந்த பிராண்ட் நேம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது கிழக்கத்திய தேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு நலதம் அல்ல. இந்த நலதம் என்று சொல்லக்கூடிய இந்த தைலம் இங்கே கிடைப்பதல்ல. அப்படி என்றால் இவள் பல மைல்களுக்கு அப்பால், 1000 மைல்களுக்கு அப்பால் இந்தியாவிலே மாத்திரம் கிடைக்கக்கூடிய அந்த இமயமல சாரலில் எவரெஸ்ட் பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகையாயிற்று இது. இவ்வளோ விலை உயர்ந்த அந்த நலதத்தை அவருடைய பாதத்தில் போய் அவர் ஊற்றுகிறாரே, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இட் இஸ் a waste. அவர்கள் எதை வேஸ்ட் என்றார்களோ அவள் தன் ரட்சகருக்கு உரிய புத்தி உள்ள ஆராதனையாக அவள் அதை worship என்றாள். They said waste. She said it is the worship. தேவனுடைய சமூகத்தில் யாரை நாம் தொழுகை செய்ய வேண்டுமோ, எப்படி நாம் தொழுகை செய்வதற்கு என்னை அவர் தகுதிப்படுத்தினாரோ, தகுதிப்படுத்தி அந்த தேவனை நான் தொழுகின்றேன், இப்படி எல்லாம் செய்துதான் தொழுகை செய்ய வேண்டும் என்றால் நான் அப்படி எல்லாம் செய்து அந்த தொழுகையை செய்வேன். If you say it is the best, I don't care. It is the kind of a worship that I do unto my Lord. என்னுடைய தேவனுக்காக, என்னுடைய கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன். This is a worship unto me. என்னை மன்னித்தவரே, நல்ல பங்கை எனக்கு பாராட்டியவரே, என்னுடைய ஆராதனைக்கு தகுதியானவரே, நான் எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அப்படி ஆராதிக்கின்றேன். தரித்திரர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி முடிச்சிட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆராதனையை பற்றி அவர் பேசுகின்றார். இட் இஸ் நாட் a waste, இட் இஸ் a worship. எந்த நிலையில் நான் தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே என்னுடைய அன்பை பாராட்டி நான் தொழுகை செய்ய முடியுமோ அப்படி செய்கிறேன். And so it is a worship. It's a kind of worship God expects. அதை உடைத்து ஊற்றியவனுக்கு தான் தெரியும். இவங்க என்ன செய்யறாங்க? அந்த அந்த நலத்தத்தை, விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றும் பொழுது அவங்க அந்த பிரைஸ் டேக்கை தான் பார்க்குறாங்க, அந்த அரிய தன்மையை தான் பார்க்குறாங்க. கிடைக்காத ஒன்றை, விலை மதிப்பற்ற ஒரு தைலத்தை அவன் ஊற்றுகின்றானே என்று பார்க்கிறாங்க. அதை உடைத்து ஊற்றியவனுக்கு தான் தெரியும் அவருடைய அனுபவத்தின் காரணம் என்ன, அருமை என்ன, அவளுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவன் அந்த பரிசெயல்களால் அழைக்கப்பட்டு வந்து அவர்களை கல்லெறிபடியாக கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பு என்றால் என்ன என்பதை அவளுக்கும் அவளை கொண்டு வந்தவர்களுக்கும் சொல்லாமல் விட்டு விட்டிருப்பார் என்றால் நான் செத்து போயிருப்பேன். எப்பவே I would have been no more. என்னுடைய இல்லத்தில் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து
அவர் இந்த உலகத்திற்கு என் போன்றவர்களுக்கு பாராட்டக்கூடிய அந்த பங்கு, ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பங்கை அவர் எனக்கு பாராட்டாமல் இருந்திருப்பார் என்றால் நான் ரட்சிப்பிழந்து காணப்பட்டிருப்பேனே, மன்னிப்பும் இல்லாம ரட்சிப்பும் இல்லாம இருந்திருப்பேனே. இந்த ரெண்டும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அந்த அனுபவத்தின் அருமை எனக்கெல்லாம் தெரியும். இந்த சீஷர்களுக்கு என்ன தெரியும்? சுற்றி நிற்கக்கூடிய இந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு என்ன தெரியும்? வேத பாரர்களுக்கு என்ன தெரியும்? It was my personal experience with my Lord. அவர் என்னை எப்படி நேசித்தார், எப்படி மன்னித்தார், எப்படி எனக்கு ரட்சிப்பை பாராட்டினார் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும். கிறிஸ்து தன் மன்னிப்பை பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்பதாக அவளுக்கு பாராட்டினார். எல்லாம் ஓடிட்டான். பகிரங்கமாக ஒரு பாவியை மன்னிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், பாவியை மன்னிக்கக்கூடிய எல்லா சத்துவத்தையும் பரலோகத்திலிருந்து பெற்றவர் என்பதை அவர் பகிரங்கமாக அந்த நேரத்தில் பறைசாற்றினார். அதே போன்று இந்த மரியாளும் இந்த ஸ்திரீயும் 4000 வருஷங்களுக்கு முன்பதாக 4000 வருஷ காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மேசியா வந்த பிறகு இவரல்ல மேசியா என்று ஒருவர் வர வேண்டும் என்று இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில அந்த அந்த முழு சமுதாயமும் இருந்த பொழுது, முழு உலகமும் இருந்த பொழுது இவ எழுப்புனா சொன்னா, என்ன மன்னிச்சாரியா, எனக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தாரு, இன்னும் அந்த மேசியா செய்யணும். மேசியா என்று ஒருவர் செய்ய வேண்டிய ஒன்று என்றால் இது ரெண்டு தான். அதை அவர் எனக்கு செய்தார். ஆகவே இவர் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்தான் மேசியா, நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மேசியா யார் என்றால் இவர்தான் என்று அவளும் கிறிஸ்து எப்படி பகிரங்கமாக பறைசாற்றினாரோ அதே போன்று இவளும் பகிரங்கமாக பறைசாற்றினார். மேசியா தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியும் வண்ணமாகவே அவரை மேசியா என்று அவர் பறைசாற்றினார். உலகம் வேஸ்ட் என்றதை அவள் என் நேசருக்காக நான் செய்யக்கூடிய தொழுகை என்றால் வொர்ஷிப். அங்க வேஸ்ட் நாங்க இவ அதையா வொர்ஷிப். அதை விட்டு தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுகிறாய்? அவனஞ்சா இதுதான் தேவனுக்கு செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை. A wise kind of worship. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமானவர்களே, புத்தி உள்ள ஆராதனை என்ன என்று பவுலார் சொல்லுகிறார். அதை பார்த்து மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோம். ரோமன் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் இந்த புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன என்பதை அதற்குரிய 2 தகுதிகளை சொல்லுகின்றார். முதல் தகுதி தங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலியாக, முதல் தகுதி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். 2வது தகுதி தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது தான் புத்தியுள்ள ஆராதனை. அது நன்றாக வாசித்து பாருங்க வீட்டில். ரோமன் சாப்டர் 12 verse 1. தங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் கொடுத்தலே புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஆராதனையை தான் அவள் செய்தாள். தன்னை அவள் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அவருக்கேற்ற ஜீவ பலியாக படைத்து அவர் சர்வலோக பாவங்களுக்காக அடிக்கப்பட போகின்ற தேவாட்டுக்குட்டி மேசியா என்பதை அவள் பகிரங்கமாக சொன்னார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்து 1/2 மணி நேரம் செய்தியை கேட்டுட்டு நல்ல பாட்டை பாடிட்டு நம்ம கையில் இருக்கிற காணிக்கை கொடுத்துட்டு பழைய வாழ்க்கைக்கு போவதில்லை ஆராதனை.
பரிசுத்தமாக காத்துக் கொள்வது, ஜீவ பலியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை படைப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரெண்டுக்கும் மேலாக இன்னொன்று சொல்றாரு, ஜீவ பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அளிக்கப்பட்டார் என்பதை அதை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்வது, பகிரங்கமாக அவருடைய இறுதி சடங்கை இவன் செய்தான், பகிரங்கமாக செய்தான், எல்லாரும் பார்க்கும்படியாக செய்தான். கிறிஸ்துவை உலக ரட்சகராக சர்வலோக அதிபதி, சர்வலோக பலியாக பிரகடனப்படுத்துவதே தேவனுக்கு பிரியமானவர்களே புத்தியுள்ள ஆராதனை. தேவ சமூகத்தில் உடைக்கப்பட்டவைகளே, உடைக்கப்பட வேண்டியவைகளே உடைத்து, எது புத்தியுள்ள ஆராதனை என்பதை இந்த அனுபவமும் பரிசுத்த பவுலாரோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வரும் பொழுது, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது உடைக்க வேண்டியவைகளை உடைத்து, அதான் சாட்சியை உடையவர்களாக இருப்பதான் முதல். என்ன சாட்சி? நான் தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் இதெல்லாம் மேன்மை என்று சொன்னதே அதை என்ன உடைக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய இனமாக இருந்தாலும் சரி, என்னுடைய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, நான் எதையெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கேனோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை தேவனுடைய பாதத்தில் நான் உடைக்கிறேன். அந்த சாட்சியை நம்முடைய கரத்தில் வைத்தவர்களாக, அடுத்ததா பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொண்டு ஜீவ பலியாக நம்மை தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஜீவாதி பலி என்று கிறிஸ்துவை அதை அறியாத மக்களுக்கு பறைசாற்றுவது தான் புத்தியுள்ள ஆராதனை. The wise worship, it is the one. அவருடைய நிலையை, அவர் செய்ததை எல்லாம் வேஸ்ட் சொன்னாங்க. சீஷர்களே சொன்னாங்க, இட்ஸ் வேஸ்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் செய்ததை பரலோகம் புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னது. அவள் தான் செய்ததின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆலய ரொட்டீன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை எல்லாம் நீங்களும் நானும் தூக்கி எறிந்துட்டு எதை செய்யணுமோ அதை செய்து, எப்படி செய்யணுமோ அதை செய்து, எந்த நிலையில் நம்மை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டுமோ, எந்த நிலையில் நம்மை தேவனுடைய பாதத்தில் ஜீவ பலியாக நாம் காத்துக்கொள்ள முடியுமோ, எந்த நிலையில் நம்முடைய சாட்சி அவருக்கு முன்பதாக உடைக்கப்பட்ட ஒரு சாட்சியாக இருந்து, அந்த உடைக்கப்பட்ட சாட்சியாக இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நம்முடைய இந்த உடைச்சா, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் உடைச்சாங்க. அந்த நற்குணம் தான், அந்த வாசனை தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மற்றவர்கள் சாட்சியாக சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வைத்தால் தான் அது தேவனுக்கு பிரியமானவர்களே புத்தி உள்ள ஆராதனை. அப்படி இல்லைனாக்கா இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நீங்க செய்யறதெல்லாம் வேஸ்ட். இது அனுபவத்தின் மூலமாக இவள் சொல்வது தான் worship. அப்படி உண்டாவாய் நாம் செய்தது வேஸ்டா போயிடக்கூடாது. நீங்கள நானும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து எழுந்து போறது எல்லாம் வேஸ்ட். எதை செய்ய வேண்டுமோ, எதை சீடருடைய கண்கள் உட்பட வேஸ்ட் சொன்னார்களோ அதை நாம் செய்யணும். அதை செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை விட்டு இதை செய்வதற்கு நம்மால் முன் வர முடியும். Is our Christian life based on wasteful worship or blessed wise worship? தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இதோ இந்த நாளில் உடைய பிள்ளைகளாய எங்களோடு நீர் ஆவியின் துணை கொண்டு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் தெய்வமே,
இந்த நாளில் எங்களுடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எங்களுடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீர் ஆசிக்கிட்டீர் என்பதை இந்த மரியாளுடைய அனுபவத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் எதையெல்லாம் உலகத்தின் பார்வையில் மேன்மையாக கருதுகின்றோமோ அவற்றையெல்லாம் உடைய பாதத்தில் உடைத்தவர்களாக, நொறுக்கி போட்டவர்களாக எங்கள் அன்பின் தெய்வமே எங்களை நாங்கள் படைத்து அதன் மூலமாக எழக்கூடிய அந்த வாசனை உங்களுடைய சுவிசேஷத்தோடு ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தின் திக்கெங்கும் இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்படும் இடங்களுக்கெல்லாம் எங்களுடைய சாட்சியும் கடந்து வருவதற்கு ஏதுவான ஒரு சாட்சியின் ஜீவியத்தை, சாட்சியின் தொழுகையை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக இந்த திரு சமூகத்தை படைக்கின்றோம். உலகம் எங்கிலும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீர் தங்கியிருந்தோம், ஆசீர்வதித்தோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றவர்கள் அன்பில் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் தேவரீர் ஆங்காங்கே உலக பல்வேறு இடங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் சதா காலையிலும் இருப்பதாக.